கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்து சொல்லி வரவேற்கின்றோம். தூர தேசங்களிலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் இன்றைய ஆராதனையை ஒரு சங்கீத வாசிப்போடு ஆரம்பிப்போம். சங்கீதம் 91 அதிகாரம் வசனம் 1 தொடக்கம் 7 வரை நாங்கள் வாசிப்போம். தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாங்கள் வாசிக்க கேட்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. Hans trofasthet skjold og vern. Vers 1-7. Den som sitter i den høyestes ly, som bor i den allmektiges skygge, han sier til Herren: Min tilflukt og min borg, min Gud som jeg setter min lit til. For han frir deg fra fuglefangerens snare, fra ødeleggende pest. Men sine vingefjær dekker han deg, og under hans vinger finner du ly. Hans trofasthet skjold og vern. Du skal ikke frykte for nattens redsler, for pil som flyr om dagen, for pest som går fram i mørket, for sott som ødelegger ved middagstid. Om 1000 faller ved din side, og 10,000 ved din høyre hånd, til deg skal det ikke nå. Amen. Halleluja. நன்றி சகோதரி. கர்த்தரை நாங்கள் உற்சாகமாய் இந்த நேரத்திலும் ஆராதிக்கப் போகின்றோம். இந்த வருடத்தின் முதல் ஆராதனையிலும் கர்த்தரை நாங்கள் உற்சாகமாக என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோம் ஒரு விசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோம். நித்தியவாசியும் பரிசுத்தரென்கிற நாமம் உடையவரே, நித்தியவாசியும் பரிசுத்தரென்கிற நாமம் உடையவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. ஆமாண்டவரே, மகத்துவமும் உன்னதமுமான நாமம் உடையவரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், சர்வ பூமிக்கெல்லாம் ஆண்டவர் நீரே. பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீர் ஒருவரே. பரிசுத்தர் பாத்திர நீர், பாத்திர எல்லா கனத்திற்கும் நீர் பாத்திர. மேலானவர், மேலானவர் நீர், மேலானவர் எல்லா நாமத்திலும், நாமத்திலும் நீர் மேலானவர். நல்லவர், நல்லவர் நீர் பெரியவர். உன்னதர்,
நீர் ஒருவரே பரிசுத்தர். மறுபடியும் பரிசுத்தர், நீ பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தர். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. பாடுவோம் எல்லாரும். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. ஐயா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசையா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சொல்லுமா இயேசுவே உம்மை, இயேசுவே உம்மை உயர்த்திடுவே. சரே உம்மை பாடிடுவே. சொல்லுவோமா? இயேசுவே உம்மை உயர்த்திடுவே. சரே உம்மை பாடிடுவே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்கா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை ஐயா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசையா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் என்னோடு சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல், தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியவரே துதிப்போம். ஹல்லேலூயா. ஓ யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவரும் ஆனவரே, உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே. ஓ உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓ எங்கள் அன்பான தேவனே, ஹல்லேலூயா. எங்கள் உயிரோடு
இரண்டரை கலந்தவரே அல்லேலூயா ராஜாவை துதிக்கிறோம் சுவாமி. ஓ நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பாடினோமே. அல்லேலூயா ராஜாவை துதிக்கிறோம். ஓ ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காணச் 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 செய்யுமே. He has risen, He has risen from the dead. He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord. He is Lord. Amen. He is Lord. And He has risen from the dead. He is Lord. Hallelujah. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Hallelujah. அவரே கர்த்தர். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொனுக்கும், என் துதியை விக்கிரங்களுக்கு கொடேன் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே பெரியவராயிருக்கிறார். அவர் இங்கே வியாபித்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய உள்ளங்களுக்குள் வந்து, உங்களுடைய இல்லங்களுக்குள்ளும் வந்து, அவர் உங்களோட நேரத்தை செலவிட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இடமசி உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, ஐயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஐயா அசைவாடும், ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. இப்பொழுது இந்த இடத்திலும் அசைவாடும், ஐயா அசைவாடும், 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 அசைவாடும் ஆவியான தேவா. என்று அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. ஆவியான தேவா, ஆவியான தேவா, நித்திய தேவா, நித்திய தேவா. அல்லேலூயா. ஓ ராஜாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓ எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் ஆவியானவரே. ஓ இந்த
இந்த வேளையிலும் இறங்கி வாரும் பரிசுத்தாவியானவரே. ஓ, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த இடத்திலும் இருக்கிற காயமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, இம்மட்டும் எங்களை கரம் பிடித்து நடத்தின எபினேசர் இனிமேலும் உங்களை நடத்துவார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால் நாங்கள் வாக்குத்தத்தமாக இந்த பாடல், இதோ எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னையும் அவ்வண்ணம் அழைத்தீரையா என்று உற்சாகமாய் நாங்கள் பாடுவோம். கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. பாடுவோம். எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை. எப்படி நாங்கள் மறக்கக்கூடும்? மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. உம்முடைய பாதம் ஒன்று எங்கள் தஞ்சம். மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, உமக்கே துணையாளரே ஆராதனை. எபினேசரே, எபினேசரே. அல்லேலூயா ராஜா. ஆராதனை, நீர் என் மேல் வைத்த துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால், நீர் மூலமாகாமல் காத்தீர் ஐயா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால், நீர் மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அடித்தாடுவே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாடுவே. கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை. பாடுவோமா? நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று அழுதீனையா, மறந்தீரோ
அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. அல்லேலூயா. உம்முடைய அன்பை நாங்கள் எப்படி மறக்க கூடும் ஆவியானவரே? ஓ அல்லேலூயா. பரிசுத்தரே. அல்லேலூயா ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி சுவாமி. தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே, யாரே ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே நீர் காண்கின்றீரோ சுவாமி. எல்ரோய் என்று உம்மை நோக்கி யார் யார் கூப்பிடுறாளோ சுவாமி, இப்பொழுது நீர் அவளை கண்டு கொண்டிருக்கிறீர் சுவாமி. அவளுடைய சூழ்நிலைகளை நீர் சாதகமாக்கி மாற்ற உம்மால் மற்றும் ஆண்டவரே கூடும் சுவாமி. நீர் ஆண்டவரே ஒவ்வொருடைய சூழ்நிலைகளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே கர்த்தாவே சுமூகமான முறையில் அவளுக்கு மாற்றி அமைக்கும்படிக்கு இதோ ஆண்டவரே எல்லா வருத்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், வியாதிகளாக இருந்தாலும், கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும் சுவாமி, அது என்ன கொடிய நோயாக இருந்தாலும் சுவாமி, இப்பொழுது ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய தெய்வீக சுகம் ஆண்டவரே, உம்முடைய விடுதலை கர்த்தாவே, உம்முடைய ஆரோக்கியம் ஆளுக்கு கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது ஒரு தனி பாடலுக்கு நாங்கள் செவி கொடுப்போம். Been held in your hands from the moment that I wake up until I lay my head. I will sing of the goodness of God.
of God. I love your voice. You have led me through the fire and darkest nights. You are close like no other. I've known you as a father. I've known you as a friend. I have lived in the goodness of God. Yeah, and all my life you have been faithful. And all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. Oh, I will sing of the goodness of God. கர்த்தருக்கே மகிமை செலுத்துவோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. அழகாக பாடினீங்கள். Moon of the Father. இப்பொழுது தொடர்ந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம். ஊழியக்காரனை இந்த இடத்திலும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளுமாக நான் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நீ நல்லவராய் இருக்கிற தகப்பனே. கர்த்தராய் இருக்கிறபடினாலும், நீர் தெய்வமாக இருக்கிறபடினாலும், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரே கடவுள் என்றதையும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துவாக மனித சரீரத்திலே நீர் வந்து இந்த உலகத்தின் பாவத்தை நீ மீட்ட தெய்வம் என்று உம்மை விசுவாசிப்பதனால் உம்மை கூடி ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆகவே உம்முடைய கர்த்தத்துவமும் உம்முடைய மகிமையும் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. சிறுமையும் எளிமையுமான எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறபடியா நன்றி தகப்பனே. இந்த இடத்திலே கூடி உம்மை ஆராதிக்கிற எங்களையும் இந்த வீடியோவை பார்க்கிறவர்களையும் ஒவ்வொருத்தரையும் நீர் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆமென். ஆமென். நாங்கள் இன்றைக்கு வாசிப்போம். நாம் யாரை தேடுகிறோம், யாரை விசுவாசிக்கிறோம், எதற்காக நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம், எதற்காக நாங்கள் ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் என்றதை நாங்கள் வேதத்தில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்வோம். புரிந்து தியானித்து நான் கடந்து போவோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தையும் 26வது 7வது வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியாத ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் எங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக தேவை? அவரை நாங்கள் ஏன் பின்பற்ற வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று இயேசு கிறிஸ்துவை அறியாத இந்த புதிய உலகத்துக்கும் நாங்கள் வேறு ஒரு இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்து அவர் எருசலேம் எங்கிலும் இஸ்ரவேல் எங்கிலும் நடந்து திறந்து பிரசங்கித்த காலத்திலே கூட அவர் நேரடியாக அனுபவித்ததை அவர் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றார். இயேசு கடவுள் என்பதை அவர் அற்புத அடையாளங்களூடாக மாத்திரம் அவர் நிரூபிக்கவில்லை. அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு அவரை உண்மையாக கடவுள் என்று எத்தனை பேர் விசுவாசித்தார்கள் என்பதை விட, அவரை அந்த காலத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசிகளைப் போல ஒருவராகவும், ஒரு மந்திரவாதிகளில் ஒருவரைப் போலவும், ஒரு போதகரைப் போல் ஒருவராகவும், எலியாவைப் போல உருவகித்துக் கொண்டு இருந்தவர்கள் தான் அதிகமே ஒழிய, ஓ, இவர் தேவனுடைய குமாரன், மனுஷ குமாரன்
இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த கடவுள், இவரிடத்தில் போனால் எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது, நான் எதிர்பார்க்காத இழந்து போகாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவரை பின்பற்றினவர்கள் மிக குறைவாக இருந்தார்கள். ஏன், அவருடைய சீஷர்களிலே அநேகர் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தும் மரித்திருந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து முதலிலே அவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார். 5000 பேரை அவருடைய சுவிசேஷ கூட்டத்துக்கு வந்தவர்களை, அவருடைய நற்செய்தி கூட்டத்தை கேட்க வந்தவர்களில் பசித்து போனதை கண்ட இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கின்றார். அதான் அந்த 5000 பேரை அவர் போஷிக்கிற அற்புதம். கிட்டத்தட்ட வேதம் சொல்லுகிறது, அந்த கூட்டத்திலே ஏறக்குறை 5000 புருஷர்கள் இருந்தார்கள் என்று. ஒரு கிட்டத்தட்ட 5000 பேர் ஆண்கள் மட்டுமாக இருந்தார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அதை விட கூடமாக 7000 8000க்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை போஷித்ததன் நோக்கம், ஆண்டவர் அவர்களுக்கு ஆத்மாவுக்கு தேவையான காரியத்தை அவர் இரவு புழுக்களும் மாலை முழுவதும் பேசித்து அவர் கற்றுக் கொடுத்தார். அதன் பின்பு அவருடைய சரீரம் களைத்ததை கண்டு அவர்களுக்கு சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு அவர் இன்னும் ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது, அவர் கலிலேயாவின் இக்கரையில் இருந்து மற்ற கரைக்கு அவர் போகின்ற பொழுது இதே கூட்டம் அவரை தேடி பின்பற்றி வந்தார்கள். அப்பொழுது 25வது வசனத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஏனென்று சொன்னால் இவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பின்தொடர்ந்து வந்தவர்களை குறித்து இயேசு ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் இயேசு அவருடைய இருதயங்களை அறிந்தார். நாங்களும் ஒரு கூட்டம் எங்களை பின்தொடர்கின்ற பொழுது சந்தோஷப்படுவோம், எங்களுக்கு பெரிய கிரவுட் இருக்குது, பெரிய கூட்டம் இருக்குது என்று சொல்லி சந்தோஷப்படுவோம். ஆனால் அந்த கூட்டம் எல்லாம் உண்மையாகவே ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கிற கூட்டமா என்றதை அறிய வேண்டிய கடமை சபை நடத்துகிறவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இயேசுவும் அந்த கூட்டத்தை இனங்கண்டார். அவர் கேட்டார், நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல. ஏனென்றால் இயேசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ததின் நோக்கம் என்னென்றால் அவருடைய தெய்வீகத்தை அவர் வெளிப்படுத்தும்படியாக அவர் செய்தார். அவர் பிரசங்கித்தார், அதே நேரங்களிலே அவர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார். அற்புதங்களை அடையாளங்களை அவர் செய்கிற பொழுது அவர் தெய்வீகத்தை வெளிப்படுத்தினார். அவர் தேவன், அவர் கடவுள், அவர் மனுஷகுமாரன், யூதர்கள் எதிர்பார்த்த மெசியா என்றதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக அவர் அற்புதங்களையும் செய்திருந்தார். ஆனால் இந்த திரளான கூட்டம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு இயேசு உண்மையான தேவன் என்றதை கண்டுகொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள். மாறாக அவரை எல்லா ரபிமார்களிலும் எல்லா போதகரிலும் ஒரு போதகராகவே அவரை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை எல்லா தீர்க்கதரிசிகளிலும், அங்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து மரித்து போன தீர்க்கதரிசிகளில் ஒரு சாதாரண தீர்க்கதரிசியாகவே இயேசுவையும் அவர்கள் பார்த்தார்கள். அவரை மெசியாவாக பார்க்கவில்லை, அவரை தேவனுடைய குமாரனாக பார்க்கவில்லை. கடவுள் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் ஒரு நிறைவேறுதலாக அனுப்பப்பட்ட உண்மையான மேசியா தெய்வம், எல்லாவற்றால் தேவனுடைய பார்க்கின்ற ஒரு வடிவம் என்று அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆனால் அவர்கள் ஏன் இயேசுவை பின்பற்றினார்கள் என்றால் அவரிடத்தில் சாப்பிடுவதற்காக அவரை பின்பற்றினார்கள். ஏனென்றால் முதல் சுவிசேஷ கூட்டத்திலே அவர் பசியோடு வந்தவர்களுக்கு இலவசமாய் அவர் என்ன செய்தார்? அப்பத்தையும் கொடுத்து மீனையும் கொடுத்து அவருடைய வயிற்றை திருப்தியாக்கினார். ஆகவே மக்கள் இலவசமான உணவுக்காக இயேசுவை பின்பற்றி போனார்கள். இங்கேயும் இயேசு கூட்டம் வைக்க போறார், இங்க போனாலும் இயேசு எங்களுக்கு அப்பமும் மீனும் தருவார் என்கின்ற நோக்கத்துக்காக, அற்பமான எதிர்பார்ப்புக்காக இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இந்த கூட்டத்திலே போன கூட்டத்திலே செய்தது போல அவர் இந்த கூட்டத்திலும் எங்களுக்கு வயிறு நிறைய அப்பத்தினாலும் மீனினாலும் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒரு கூட்டம் இயேசுவை பின்பற்றினது. இயேசு அவருடைய இருதயத்தை கண்டு கொண்டார், அவருடைய நோக்கத்தை கண்டுகொண்ட இயேசு அவர் என்ன அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் அப்பம் புசித்து
திருப்தியானதினால் என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக ஆண்டவரை தேடுகிறீர்கள். இன்றைக்கு இயேசு அதன் மூலம் என்னத்தை அவர்களுக்கு சொல்லிவித்தார் என்றால், நான் உங்களுக்கு அழிந்து போகிற ஒரு நேர வயிற்று சோறு கொடுக்கிறதுக்காக நான் வரவில்லை, இந்த அற்பமான காரியத்துக்காக நான் கொண்டு வரவில்லை. நான் வந்தது உங்களுடைய ஆத்துமாவை நான் மீட்டுக் கொள்வதற்கு. உங்களுடைய ஆத்துமா மிக பெருமதியானது. அந்த ஆத்துமாவை மீட்டு நான் உங்களுக்கு ஒரு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்தில் நான் கட்டியமைப்பதற்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த இயேசுவிடத்திலே வந்த இந்த 5000 பேர்களும் அந்த ஆத்தும ரட்சிப்பை பெறாதவர்களாக இருந்திருக்க வேண்டும். நிச்சயமாக உண்மையாகவே அவர்கள் இயேசுவை மனப்பூர்வமா தெய்வமாய் ஏற்றிருந்தால் அவர் இந்த வார்த்தை சொல்லி இருக்க மாட்டார். வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆத்மா மீட்படையாதவர்களாய் வயிற்றை நிரப்பினவர்களாகவே இருந்தார். ஆகவே இன்றைக்கும் இயேசு சபை எதனால் நிரம்பி இருக்கிறது? அது ஷிர்க கஃபேக்கா, சர்ச் ஃபெலோஷிப்புக்காக, சாப்பாடு உணவு வேளையிலே கூடுகிற ஐக்கியத்துக்காகவா ஜனங்கள் கூடுகிறார்கள்? எல்லாவற்றால் சபைக்கு போனால் ஏதோ என்னுடைய அலுவல்கள் நடக்க வேண்டும், எனக்கு அந்த அலுவல் இந்த அலுவல், அதுக்கு சபைகள் உதவி செய்யும் என்கின்ற நோக்கத்தோடு மக்கள் வருகிறார்களா? அந்த நோக்கத்துக்கு வருவது தவறல்ல. இயேசு முதல் முறை வந்து முதல் கூட்டத்திலே வந்து சோறு சாப்பிட்டு திருப்தியானவர்களை இயேசு ஒரு நாளும் அவர் ஒருபோதும் அவர் விமர்சித்ததில்லை. அவர்களுக்கு அது தேவை, அந்த நேரம் தேவையாக இருந்தது, அதை கொடுத்தார். ஆனால் 2ஆம் நேரமும் அதற்காகவே அவரை தேடி வந்த போதுதான் இயேசு அவர்களை விமர்சித்தார். நீங்கள் சோத்துக்காக என்னை தேடி வருகிறீர்கள். ஒருவன் தேவையோடு சபைக்கு வருவது தவறு அல்ல. பசியோடு பசியை தீர்ப்பதற்கு சபைக்கு வருவது தவறல்ல. இயேசுவை தேடுவது தவறல்ல. சபையிலே இருக்கிற ஊழியக்காரரிடத்திலே, சபை மக்களிடத்திலே ஒரு தேவைக்காக ஒருவன் வருவது தவறில்லை. தேவைக்காகவே காலம் புல்லா சபையும் மக்களை தேடி வருவதும் மக்களை நாங்களும் அப்படி வழிநடத்துவதும் அது தவறு. சபை அதற்காக மட்டுமல்ல, வருகிறவன் இயேசுவை கடவுள் என்று கண்டுகொள்ள வேண்டும், தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும், மேசியா என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஆத்துமாவுக்கு விடுதலைக்காக அவன் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அதைத்தான் இயேசு soon after first அந்த மிராக்கிள் ஆண்டவர் சொன்னார். முதலாவது அற்புதம் நடந்த அடுத்த கனவை சொன்னார், இது அல்ல உன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமானது, நீ குமாரனை விசுவாசிக்க வேண்டும். மெய்யான தேவன் என்று, மெய்யான இரட்சகர் என்று நீ விசுவாசித்தால் தான் உன்னுடைய ஆத்துமா முழுமை விடுதலை பெறும். எல்லாவற்றால் நீ சோற்றை தின்றுவிட்டு நீ மடிந்து போய் விடுவாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய கிருகை அப்படியாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்களை நோக்கி தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரிகையாயிருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் அவர் செய்ய சொல்லுகிற ஒரே ஒரு செயல், அது ஒரே ஒரு செயலான், வேற எந்த செயலையும் அவர் சொல்லவில்லை. ஒரே ஒரு கிரியையைத்தான் அவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா? தேவனை விசுவாசியுங்கள். யார் அந்த தேவன்? மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை நீங்கள் விசுவாசிப்பதை நீங்கள் நானும் இந்த உலகமும் செய்யத்தக்க ஒரே ஒரு கிரிகை, வேறு ஒன்றும் அவர் உங்களிடத்தில் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை. அவர் உங்களிடத்திலே உங்களுடைய பணங்களை கொண்டு வந்து காணிக்கை பொட்டிகளிலே போடுங்கள் என்ற கிரியை அவர் எதிர்பார்க்கவில்லை. எல்லாவற்றால் நீங்கள் அலங்காரமாக உடை அணிந்து நகை அணிந்து சபைக்கு நீங்கள் பவ்யமாக நீங்கள் வாருங்கள் என்று ஆண்டவருடைய உங்களிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. எல்லாவற்றால் நிறைய மியூசிக் போட்டு சவுண்ட் போட்டு பெரிய மாளிகை கட்டி எனக்கு ஆராதனை செலுத்துங்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. நீ உன்னுடைய முழு விசுவாசத்தையும் அவர் மேல் வைத்துக்கொள்,
அவர் மெய்யான தேவன், அவர் மெய்யான கர்த்தர். அவர் மூலமே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நான் அவர் மூலமே நான் மீட்படைகிறேன். என்னுடைய ஆத்துமா அவரை ஏற்றுக்கொள்கிறது என்கின்ற அந்த ரட்சிப்பின் அந்த விசுவாசம் தான் அவர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான ஒன் அண்ட் ஒன்லி ஆக்ட், ஒரே ஒரு கிருகியாக இருக்கிறது. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, நீ நானும் எதற்காக ஆண்டவரை தேடுகிறோம்? அழிந்து போகிற இந்த உலகத்தின் பொருட்களுக்காக, அற்பமான இந்த பொருட்களுக்காக, அற்பமான இந்த சரீரத்துக்காக கர்த்தரை தேடுகிறோம். நாங்களும் என்னென்னைக்கு போய் சொல்லுகிறோம், இயேசுவிடத்திலே வா, ஆண்டவரும் வியாதியை குணமாக்கி விடுவார், ஆண்டவரும் கஷ்டத்தை தீர்ப்பார், பசியை தீர்ப்பார். அது நான் இயேசுவிடத்திலே வருவதற்கு, ஒருவனை அழைப்பதற்கு முதலே ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய ஒரு கடமையா இருக்கு. என் பக்கத்திலே ஒருவன் பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுவது ஒரு கடமை. ஆனால் அது ஒருவனை தேவனுடைய ரட்சிப்புக்கு முழுமை அடையாது. ஆகவே பிரியமானவனே, ஒருவனை கொண்டு வரும் பொழுது முதலாவது சொல்லி, நீ இயேசுவிடத்திலே வந்தால் நீ மரித்தாலும் பிழைப்பாய். அவரை தெய்வம் என்று விசுவாசித்தால் நீ அவரோடு வாழுகின்ற நித்திய ஜீவனை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். சமாரிய ஸ்திரீ அவள் கிணற்றிலே தண்ணி அழுகின்ற பொழுது அவள் சாதாரண தண்ணியை குறித்து அவள் கலங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் இயேசு அவளுக்கு நித்திய தண்ணீரை குறித்து ஆண்டவர் பேசினார். அவள் சொன்னாள், அவள் ஆபிரகாமின் கிணத்திலே தண்ணியை அள்ளினாள், அதை குறித்து அவள் பெருமையாக எண்ணினாள். இது உங்கள் மூதாதையர்களுடைய கிணறு, அவள் அதை குறித்து பெருமையாக இருந்தாள். ஆண்டவர் சொன்னால், இந்த பெருமை வீணானது, இந்த பெருமை நிலையற்றது. ஆபிரகாமுடைய இந்த கிணறு ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் நீ என்னை விசுவாசித்து என்னுடைய ஜீவ தண்ணீரை பருகினால் உனக்கு நித்திய தாகத்தை ஆண்டவர் ஒருபோதும் தாகம் ஏற்படாத நித்திய தண்ணீரை ஆண்டவர் கொடுப்பார் என்று அவளுக்கு சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, நானும் நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் ஒரு நித்தியமான ஒரு எவர்லாஸ்டிங் ஒரு ஃபீலிங்கோடு நாங்கள் வாழ முடியும், நித்திய உணர்வோடு வாழ முடியும். அதாவது அப்படி என்றால் ஒருவன் சபைக்கு வருவதனாலே அவனுக்கு வேறு என்ன நன்மை கிடைக்கிறது? அது எப்படி? நிச்சயமாக, அதாவது இயேசுவை தெய்வம் என்று ஒருவன் விசுவாசித்து ஒருவன் கர்த்தரை பின்தொடர்கின்ற பொழுது, கர்த்தருக்குள்ள வருகின்ற பொழுது ஆண்டவர் அவனை சுற்றி ஒரு நம்பிக்கையின் ஒரு மதில்களை அவர் கட்டுகிறார். எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தின் துன்பங்கள் அது உனக்கு நிரந்தரமானவைகள் அல்ல. இந்த உலகத்தின் வியாதிகள் அது உனக்கு நிரந்தரமானவைகள் அல்ல. இந்த உலகத்தின் பசி உனக்கு நிரந்தரமானவைகள் அல்ல. இந்த உலகத்தின் கவலைகள் உனக்கு நிரந்தரமானவைகள் அல்ல என்கின்ற அந்த நம்பிக்கையிலே ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்களை கட்டி எழுப்புவார். இவெல்லாம் உலகத்தில் இருக்கிற காரியங்கள். அதுதான் நாங்கள் வாசிக்கிறோம் சங்கீதம் 23 நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடப்போம், பொல்லாப்புகளுக்குள்ளாக போவோம், எதிரிகளுக்குள்ளாக போவோம், பகைஞர்களுக்குள்ளாக போவோம், புல்லுகள் இல்லாத வறட்சியான சூழல்களை போவோம். ஆனால் தேவன் எங்களோடு கூட இருந்து அவை எல்லாவற்றையும் கடந்து போகிற தைரியத்தையும் பலத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பார். ஆமென். கர்த்தரை விசுவாசிக்கிற மனிதன் அவர் அவனமாய் சலித்திருப்பார். அவர் மேல் கட்டப்படுகிறவன், அவருடைய அந்த கண்மலை அஸ்திவாரத்திலே கட்டப்படுகிறவன் அவன் என்றென்றும் அசையாத கண்மலையை போல இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் மண் மேலே வீட்டை கட்டினான். அந்த மண் என்ன தெரியுமா? அப்பமும் சோத்துக்கும் வியாதிக்குமாக இயேசுவை நம்பி கட்டுகிற நம்பிக்கை. சேர்ச்சுக்கு வாருகிற ஒரு வாழ்க்கை. என்னத்துக்காக வருகிறான்? ஓ, சேர்ச்சுக்கு வந்தால் இயேசு எனக்கு சோறு தருவார், இயேசு எனக்கு சுகம் தருவார், இயேசு எனக்கு என்கின்ற ஒரு நிலை இல்லாத, உத்தரவாதம் இல்லாத நம்பிக்கையின் மேல் தன்னுடைய வாழ்க்கையை கட்டுகிறவனை ஆண்டவர் மண்ணின் மேல் கட்டுகிற வீட்டுக்கு ஒப்பு கொடுக்கிறார். வெள்ளம் வரும், அழிந்து போகும். ஆனால் நான் இயேசு கிறிஸ்து என்கின்ற தெய்வத்தை நான் நம்பி அவர் மரித்தாலும் பிழைப்பேன், எனக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலாகிய அந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அசையாமல் தன் வீட்டை கட்டுகிறவன் எந்த புயல்கள் என்றால் என்ன? வாழ்க்கையில் உண்டாகின்ற போராட்டங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் இவை எல்லாம் வந்தாலும்
அவன் நிலைத்து நிற்பான். ஏன் தெரியுமா? இவைகள் என்னை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் நான் இவை எல்லாவற்றையும் படைத்த, இவை எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரமுடைய அந்த தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய பிள்ளையாக வாழுகிறபடியால் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் என்னை மீட்டு எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுப்பார் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை அப்படித்தான் செய்கிறோம். ஹோப் ஷாலியத் ஃபெல்லஸ்காப், நம்பிக்கை, அன்பு, ஐக்கியம். உங்கள் நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மேல் வையுங்கள். அவர் அன்பு செய்கிறவராயிருப்பார். அவர் உங்களை அன்பு செய்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு அவரோடும் அவருடைய பிள்ளைகளோடும் ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுப்பார். ஆமென். நம்பிக்கை, அன்பு, ஐக்கியம், அல்லாவிட்டால் உறவு. ஆமென். Believe, faith, love and fellowship. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் என்னையும் உங்களை கேட்கிறார். நீங்கள் என்னத்துக்காக இயேசுவை பின்பற்றுகிறீர்கள்? நீங்கள் நானும் எதற்காக இயேசுவை பின்தொடர்கிறோம்? அவர் என்னை அழிந்து போகிற இந்த உலகத்தின் தேவைகளை சந்திப்பார் என்கின்ற அற்ப நம்பிக்கைக்காக அவரை பின்பற்றுகிறோமா? இல்லையென்றால் அவர் என் தேவன், அவர் என் கடவுள் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கிறோமா? கண்களை மூடுவோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, யோவான் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்கிறபடி, நாங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக உம்மை தேடவில்லை, அழிந்து போகிற ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே சுகவீனமாக்குற சரீரத்தின் சுகத்துக்காக உம்மை தேடவில்லை. ஆண்டவரே, முடிந்து போகாத இந்த உலகத்தின் துயரங்களுக்காக உம்மை தேடவில்லை. ஆண்டவரே, உண்டாகிற நெருக்கடிகளுக்காக தேடாமல், ஆண்டவரே, நீர் தேவன், நீர் மனுஷகுமாரன், நீர் மெஸ்ஸியா, நீர் என் ஆத்மாவை மீட்க வந்த கடவுள் என்கின்ற நம்பிக்கைக்காக உம்மை விசுவாசிக்கிறோம். இந்த நம்பிக்கையிலே எங்களோடு நீர் யாரெல்லாம் சேர விரும்புகிறார்களோ அவர்களை நீ கூட்டி சேரும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை ஆண்டவரே இந்த பட்டணத்திலே அநேகருக்கு சொல்லிக்கொள்ள, அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு, ஓ இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவரை நான் விசுவாசிக்கின்ற பொழுது, அவரை நான் நம்புகின்ற பொழுது, அவருடைய நித்திய அன்புக்குள்ளே நான் வருகின்றேன். அவருடைய நித்திய அன்பினாலே நான் வருகின்ற பொழுது அவர் மூலம் எனக்கு ஒரு ஐக்கியத்தை அவர் எனக்கு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே நம்பிக்கை, அன்பு, ஐக்கியம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் எனக்கு கிடைக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையில் அநேகர் சேர கிருபை செய்யும். இயேசுவே, இந்த நாளை ஆசீர்வதி. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.